ஹாய் எம்எல்ஏ ஸ்குவாட், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் 5 அண்டர்ரேட்டட் ஹாரர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த பேட் டாக் வருஷம் பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெனிஃபர் கென் அப்படின்றவங்க தான் இயக்கம் செஞ்சுருக்காங்க. IMDbயில் 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் பையனும் ஒரு வீட்டில் வாழ்ந்து வராங்க. அவங்ககிட்ட ஒரு மர்ம புத்தகம் ஒன்று கிடைக்கிது. அதாவது பாப்பட் என்ற பேய் புத்தகம். அது கிடைச்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, எப்படின்னு அவங்க துன்பம் பட்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இது ஃபேமிலியோடு வாட்ச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு டீனேஜுக்கான மூவியாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஓடிடி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்ல அவைலபிள் ஆகுது. அப்புறம் என்ன, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் மூவிக்கு போகலாம். த ஆட்டோபிளே ஆஃப் ஜான் டோயே 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆண்ட்ராய்டு ஓர்வெல் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. IMDb 6.8 ரேட்டிங் போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட உடலை பரிசோதனை செய்யும் போது ஏற்பட்ட சம்பவத்தால் அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது அடல்ட்ஸ் ஒன்லி மட்டும்தான். அடல்ட்ஸ்க்காகவே எடுத்து வச்ச படம் மாதிரி தான் இருக்கும். இது தமிழ் டப்பில் கிடையவே கிடையாது. அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது. நல்ல பெஸ்ட் மூவி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி ஆக்குலஸ் 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. மைக்கேல் ஃபால்கன்றவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. IMDb 6.5 ரேட்டிங் போயிருக்கு. இதோட படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழைய கண்ணாடியில் பேய் வந்து அந்த குடும்பத்தோட அமானுஷமாக என்ன பண்ணுச்சுன்றது தான் கதை. அதாவது ஒரு பழைய கண்ணாடி மூலமாக வரும் ஒரு பேய் தான். இது ஒரு நியூ கான்செப்டாக எடுத்திருக்காரு டைரக்டர். பார்த்தாலே தெரியுது அது படம். என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது படம் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது டீன்ஸ்க்கான ஒரு படம் தான். Disney+ Hotstar யூடியூப்பில் இருக்குது. இந்த படம் தமிழ் டப்டு அவைலபிளாக இல்லை. அடுத்த 1408 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. மைக்கேல் ஹால்ஸ்ட்ரம் அப்படின்றவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. IMDb 6.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படம் ஒரு ரைட்டரோட கதையை தான். ஒரு ரைட்டர் ஹோட்டலில் உட்காந்து அவர் தங்கும் போது அவர் எழுதுகிற கதை மூலமா என்ன நடக்குது அப்படின்றத அழகாக சித்தரித்திருப்பார் டைரக்டர். ஒரு அருமையான மூவி. என்னை கேட்டிங்கன்னா இது பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுற மூவி தான். ஒரு 16 வயசு மேலே இருக்கவங்க கொஞ்சம் பார்க்கலாம் இந்த படத்தை. ஏன்னா இந்த படம் குழந்தைங்களுக்கு தேவையே இல்லை. OTT பார்த்தீங்கன்னா இதில் அமேசான் ப்ரைமில் இருக்குது. தமிழ் டப்டி கேட்டிங்கன்னா கிடையாது. சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா த அதர்ஸ் 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. அலன்சோல் ஆர்பனன் அப்படின்றத டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. IMDb 7.6 ரேட்டிங் போயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் அவனோட குழந்தையும் ஒரு பெரிய மாளிகைக்கு தங்க போகிறாங்க. அதில் மர்ம ஒலி கேட்டுக்கிட்டே இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளே. அது மூலமாக என்ன துன்பம் வந்தது, எப்படி சரி செஞ்சாங்க, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி ஃபேமிலியோடு பார்க்கலான்னா கண்டிப்பாக இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மூவி தான். ஏன்னா இதில் ஒரு அடல்ட் சீன் எதுவுமே இருக்காது. இது சின்ன குழந்தைங்க பெரியவங்க பார்க்குற ஒரு நல்ல குட் மூவி தான். அமேசான் ப்ரைமில் இருக்குது. தமிழ் டப்டு கிடையாது. அப்புறம் என்ன, இந்த வீக்கில் பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.